Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு நம்ம அறுசுவை அமுதுல பால் கொழுக்கட்டை and கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்ங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் 2 கப் அளவுக்கு பொன்னி அரிசி அதாவது சாப்பாட்டு அரிசி ஊற வச்சுக்கோங்க. 1 hour நல்லா ஊறினதுக்கு அப்புறமா மிக்ஸில போட்டு இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. In case அரைக்கிறப்ப ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனா கொஞ்சமா பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நான் 2 பாதியா பிரிச்சு வச்சுக்கிறேன். ஒரு பாதியில பால் கொழுக்கட்டை செய்ய போறேன். இன்னொரு பாதியில கொழுக்கட்டை செஞ்சு காமிக்க போறேன் फ्रेंड्स. மாவை நல்லா நீளமா இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க फ्रेंड्स. 4 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நாம செஞ்சு வச்சிருக்கிற கொழுக்கட்டை எல்லாம் இதல ஆட் பண்ணிக்கிறோம். தனித்தனியா போடுங்க. மொத்தமா போடிங்கனா எல்லாமே சேர்த்து இறுகிரும். 10 minutes கொதிக்கட்டும். ஒரு வாட்டி mix பண்ணி விட்டுக்கோங்க. பால் கொழுக்கட்டைக்கு 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நாம இத ஃபர்ஸ்டே ஆட் பண்ணனும். அப்பதான் கொழுக்கட்டைக்குள்ள எல்லாம் ஸ்வீட்னஸ் இறங்கும். நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. வேகுற வரைக்கும் சிம்லயே இருக்கட்டும். சப்போஸ் உங்ககிட்ட முறுக்கு பிழியிற மிஷின் இருந்துச்சுனா மாவை அதுல ஆட் பண்ணிட்டு டைரக்ட்டா முறுக்கு பிழியிற மாதிரி பால்லையே நீங்க பிழிஞ்சிரலாம். இப்ப தட்டி வச்சிருக்கிற 4 ஏலக்காவை சேர்த்துக்கிறோம். ஒரு வாட்டி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துர்க்கேன். அதுல 4 உருண்டை மாவு சேர்த்து நல்லா லிக்விடா கலந்து வச்சிருக்கேன். இத நான் இப்ப இந்த பால் கொழுக்கட்டையில ஆட் பண்ண போறேன். இந்த மாதிரி செய்யறதுனால பால் கொழுக்கட்டை நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. 10 minutes கொதிக்கட்டும். இப்போ நாம panல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறோம். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 10 to 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த முந்திரி பருப்பு கலர் நல்லா மாறிடுச்சு. இத நம்ம அப்படியே பால் கொழுக்கட்டையில சேர்த்துக்கிறோம். கொதிக்க நல்லா திக் ஆயிக்கிட்டே வரும். அவ்வளவுதான் फ्रेंड्स, பால் கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. ரொம்பவும் ஸ்வீட்டான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி. அரைச்சு வச்சிருக்கிற மாவுல இன்னொரு பாதி மாவு நான் இப்ப எடுத்துக்கிறேன். அத நல்லா உருண்டையா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. 10 minutes நல்லா காயட்டும். ரொம்பவும் காய விடக்கூடாது फ्रेंड्स. கொழுக்கட்டைய சில்வர் பாத்திரத்துல செஞ்சோம்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால நான் இன்னைக்கு இட்லி அண்டால செய்ய போறேன். 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நாம செஞ்சு வச்சிருக்கிற கொழுக்கட்டை உருண்டையை ஒவ்வொண்ணா ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு கொழுக்கட்டைக்கு மேல இன்னொன்னு போடாதீங்க, அது இறுகிரும். அங்கங்க போடுங்க. போட்ட உடனே கலந்து விடக்கூடாது, எல்லாமே சேர்ந்து இறுகிரும். ஒரு வாட்டி mix பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமா வெந்ததுக்கு அப்புறமா மிச்ச பாதியை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப சிம்பிள்ங்க. மேக்ஸிமம் 20 minutesல ரெடி ஆயிரும். நம்ம ஆல்ரெடி மாவு செய்யறப்ப உப்பு ஆட் பண்ணிருக்கோம். வேணும்னா கொஞ்சமா இந்த தண்ணியில கூட நீங்க உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கொழுக்கட்டையோட நீங்க இட்லி பொடியை mix பண்ணிக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் फ्रेंड्स. கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. வெந்துருச்சுனா இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. நாம வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியில சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சூப்பா கூட குடிக்கலாம். இந்த சூப் குடிச்சா ஜலதோஷம் இருமல் சட்டுன்னு குறையும்னு சொல்லுவாங்க. அடுத்ததா ஒரு வடைச்சட்டியில 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் காஞ்ச கருவேப்பிலை. இன்கேஸ் உங்கள்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை இல்லைன்னா வெறும் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுல நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற கொழுக்கட்டையை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு வாட்டி mix பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends. Thank you friends.